பாக்யராவோட பல படங்கள்ல நீங்க நடிச்சிருக்கீங்க. தாவணி கனவுகள், ம். புதிய வார்ப்புகள், சூரலா சித்திரங்கள், இன்று போய் நாளை வா. அண்ணன் தம்பி மாதிரி ம். ரொம்ப மரியாதை கொடுப்பாரு. வா கஜா என்ன. ம். அதுமாதிரி நானும் தீபாவளி பொங்கல்னு போனால் ம். ஸ்வீட் கொடுப்பேன், கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துக்குவார். ஆ. எனக்கு இந்த பாராட்டு விழாவை தெரியவே தெரியாது. ம். இப்போ நடந்த பாராட்டு விழா. இப்போ நடந்த நான் ஒரு வேலை விஷயமா அமைச்சரை பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். வந்துட்டு போஸ்டர் பார்த்தேன். ம். அடாடே நம்ம ரஜினி உள்ள போயிட்டேன். ம். எனக்கு முதல்ல சிஆர்எஸ் இருந்தாங்க, ம். சிவகுமார் சார் இருந்தாங்க. ம். பாரதி ராஜா, பாக்யராஜுக்கு அப்புறம் முக்கியமான டைரக்டர் இங்கே நடிச்சதுன்னா மகேந்திரன். சின்ன சின்ன வேஷம் பண்ணும்போது யாரோ சொல்லியிருக்காங்க, ம். இந்த பையன் துடிப்பாக இருப்பான், நல்லா செய்வான்னு. ம். ஹீரோ ரோல் வந்து படத்தில் தான் ஹீரோ. ம். அவர் மனசுக்குள்ளே கெட்டவன். மிஸ்ஸஸ்க்கு துரோகம் பண்ணுற மாதிரி. ஆமாம். ஜெயமாலான்னு கல்யாணம் பாரு, அப்பாவுக்கு கல்யாணம். அதில் வந்து 2வது கல்யாணம் பண்ணிட்டு வருவார். அது யாருன்னா சாருலதா, கலாமாஸோட ரிலேஷன். அங்கே நெல்லித்துறையில் தான். அப்போ நான் கொஞ்சம் வம்பு பண்ணுவேன். ஏன்னா திறமை இருக்குதான்னு நினச்சிக்கிட்டேன். சாக்லேட்டு ஐஸ்கிரீம் கேட்பேன். நெல்லித்துறையில் ஷூட்டிங் நடக்கும். சாக்லேட்டு வாங்கிட்டு வரல ப்ரொடக்ஷன். அப்போ நடந்தே வந்துடுவேன். அப்போ கார் எடுத்து ஓடி வருவாங்க. வந்து கூட்டிகிட்டு போய்ட்டு சாக்லேட் வருது. சின்ன பையன் தானே ஆர்வம். அது பாலுமகேந்திரா சார் படம் பண்ணேன். ஆமாம், மூடு பண்ணிடல. மூடு பண்ணி. அவரும் நல்ல டென்ஷனாக இருப்பார். ம். யார் கரெக்டாக இருப்பார். இந்த காமெடியெலாம் அவரை எதிர்பார்க்க முடியாது. அப்படியா? ஆமாம். அவர் காமெடி அவர் சிரித்தாலும் ஆச்சரியம். ஆனால் நல்லா மனுஷன். நம்ம கேரக்டர் ஒரு டைலாக் விட்டுட்டா கூட நோ 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 எக்ஸ்ட்ரம் மறுபடியும் சொல்லுங்க. மூடு பண்ணி பண்ணேன். அதுமாதிரி சாமி படம் வந்து ஹரிகர புத்திரன்னு ஒரு படம் பண்ணேன். சரணமைய பாடம் ஒரு படம். கிறிஸ்டின் படம் வந்து வில்லியனூர் மாதா. ஆமாம். குழந்தை இயேசு. ஆமாம். குழந்தை இயேசு தங்கப்பன் மாஸ்டர். தங்கப்பன் டான்ஸ் பண்ணேன். அதுலேயும் நான் பண்ணேன். காமெடி நடிகை எல்லா நடிகர்களுமே பண்ணிட்டேன். விவேக் அண்ணன் கூட தவிர. அவருக்கு நமக்கு டேலியாக சந்தர்ப்பம் வரல. விஜய் சகோதரன் கூட பண்ணல. ஏன்னா நான் சின்ன விஜயகாந்த் அண்ணன் இருக்கும்போது அவர் சின்ன வயசு. எனக்கு இப்போ 58 வயசுனா அவருக்கு 50 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ அந்த கான்டாக்ட் இல்லை.